Now we learn excretory system of earthworm. நம்ம இப்போ லிம்போமார்த்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லிம்போமார்த்தில நர்வஸ் சிஸ்டம் பார்த்துட்டோம். லிப்டோமார்த்தி அப்படிங்கிறது எர்த்வார்மு. ஸோ அந்த எர்த்வார்மில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தாச்சு, சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தாச்சு, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் we are discussing this excretory system. ஸோ எக்ஸ்க்ரீஷன் அப்படிங்கிறது எலிமினேஷன் ஆஃப் த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ வேஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்த பாடியிலேருந்து எடுக்கிறது தான். ஏற்கனவே ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வந்து கிடையாது, ஸ்பெஷல் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். த்ரூ த பாடி வால் மூலமாக தான் என்ன செஞ்சிட்ருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த எர்த்வார்மில் எப்படி நடக்கு அப்படின்னா, ஸோ do you know this earthworm, it is a segmented form. எர்த்வார்ம்ஸ் எப்படி இருக்குது, செக்மெண்டட். ஸோ அந்த செக்மெண்டட் ஃபார்ம் தான் நம்ம என்ன சொன்னோம், மெட்டாமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏற்கனவே நெஃப்ரீடியா வந்து த்ரூ அவுட் தி பாடி ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி எதில் பார்த்தோம், மார்ஃபாலஜியில் பார்த்தோம். ஓகே, நெஃப்ரீடியா இஸ் ப்ரெசன்ட் இன் த்ரூ அவுட் தி பாடி. ஏன் அப்படின்னா எல்லா பாடியில் எல்லா இடத்துலையுமே இருக்க வேஸ்ட் மெட்டீரியல்ஸை வெளியேற்றி ஆகணும் இல்லையா, அதுக்காக எல்லா இடத்துலையுமே இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நெஃப்ரீடியா எப்படி இருக்குது, மைன்யூட் காயில்டு பேர்டு டியூபிள்ஸாக இருக்கும். மைன்யூட் காயில்டு பேர்டு டியூபிள்ஸ், தட் இஸ் கால்ட் நெஃப்ரீடியா. இதுதான் என்னது, மைன்யூட் காயில்டு இருக்கா, மைன்யூட்டாக இருக்கா, மைன்யூட் காயில்டு ஸ்ட்ரெச்சஸாக இருக்கா. ஸோ தட் இஸ் கால்ட் திஸ் நெஃப்ரீடியா. ஸோ 3 types ஆஃப் நெஃப்ரீடியா இருக்குது. என்னென்ன நெஃப்ரீடியா அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் இட் இஸ் ஃப்ரேசல் நெஃப்ரீடியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் அ மைக்ரோ நெஃப்ரீடியா. நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் மெகா நெஃப்ரீடியா. ஸோ 3 types ஆஃப் நெஃப்ரீடியா ஃபவுண்ட் இன் த எர்த்வார்ம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் இட் இஸ் தட் ஃப்ரேசியல் நெஃப்ரீடியா. ஸோ ஃப்ரேசியல் நெஃப்ரீடியா present at the paired tubs of 5th to 9th segments. 5th to paired segments எங்கே இருக்கும், 5th to 9th segmentsல brachial nephridia is present. And micronephridia எங்கே இருக்குப்பா, இங்கே இருக்கு இல்லையா, micronephridia is present in the 14th segment and attached to the lining of the body wall. 14th segment இது எங்கே இருக்கும், 14th segment and last to this the body, பாடியில் லாஸ்ட் பார்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் அ மெகா நெஃப்ரீடியா எங்கே இருக்கும் அப்படின்னா 19th செக்மெண்ட்டில் இருக்கும். 19th segment for the both sides, intersegmental septa 19th segment and last to open in the intestine போய் என்ன செய்யுது, ஓப்பன் ஆகுது. ஓகே, மெகா நெஃப்ரீடியம். ஸோ இந்த மெகா நெஃப்ரீடியத்தை பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ஃபன்னல் லைக் ஓப்பனிங்ஸ். ஓகே, இன்டர்னல் ஃபன்னல் லைக்ஸ் ஓப்பனிங்ஸ் எப்படி இருக்கா, ஃபன்னல் லைக்ஸ் ஓப்பனிங்ஸ் ஆர் ஹியர், தட் இஸ் கால்ட் திஸ் நெப்ரோஸ்டோம். ஓகே, ஸோ ரெஸ்ட் த டியூபிள்ஸ் இஸ் சக்சீடிங் செக்மெண்ட்ஸ் ஆர் ஹியர். ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா, மெகா நெஃப்ரீடியாவில் மெகா நெஃப்ரீடியம் வந்து இன்டர்னல் ஃபன்னல் லைக்ஸ் ஓப்பனிங்ஸ் நெப்ரோஸ்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த நெப்ரோஸ்டோம் இஸ் ப்ரொசீடிங் திஸ் ரெஸ்ட் ஆஃப் த செக்மெண்ட். ஓகே, ரெஸ்ட் ஆஃப் த செக்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா 3 டிஸ்டிங்க்யூட் டிவிஷன்ஸ் இருக்குது. சிலியேட்டட் கிளாண்டுலார் மஸ்குலார் ரீஜியன். ஓகே, சிலியேட்டட் கிளாண்டுலார் muscular region. Okay, ciliated glandular muscular regions are here. So the waste materials என்ன செய்யும், ciliated funnel புஷ் பண்ணும். ciliated waste materialஸை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எது கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், ciliated funnel கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். புஷ் பண்ணும் எங்கே, மஸ்குலார் பார்ட்டுக்கு என்ன செய்யும், புஷ் பண்ணும். ஸோ புஷ் பண்ணாமல் என்ன ஆகும், மஸ்குலார் பார்ட்டுக்கு pushed into the muscular part of the nephridium. So and to this அதுக்கப்புறம் எங்கே போகும்னா ciliated region. So the glandular part சொல்கிறோன்னே அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். எதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும், வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்னு நிறைய வந்து அந்த சால்ட்டு தனியாக இது மினரல்ஸ் தனியாக எல்லாத்தையும் என்ன செய்யும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு the waste from the bloodல இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும்
எடுத்துட்டு ஃபைனலாக எங்கே ஒன்றா எக்ஸிட் அவுட் த்ரூ த நெப்ரிடியோஃபோர். எக்ஸிட் த்ரூ த நெப்ரிடியோஃபோர் மூலயமா என்ன செய்யும் அப்படின்னா வெளியேற்றும். ஸோ பிசைட்ஸ் நெப்ரிடியாவில் வந்து என்ன இருக்குன்னா, நெப்ரிடியா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். என்ன இருக்குது? சீலோமிக் ஃப்ளூயிட் தான் என்ன செய்யுதுன்னா ஹெல்ப் பண்ணுது. எங்கே இருக்குது அப்படின்னா இண்டஸ்ட்ரியனில். சீலோமிக் வால் ஆஃப் த இண்டஸ்ட்ரியன் கால் திஸ் குளோரோகோஜன் அப்படிங்கிற ஒரு செல்ஸ் வந்து இருக்குது. குளோரோகோஜன். ஸோ the cells are present. That's why the coelomic wall is excreted. Okay, the nitrogenous waste fled from the intestinal wall. Intestinal wall வந்து nitrogenous spaces எல்லாத்தையும் என்ன செய்யுது? பிரித்து எடுத்து என்ன செய்யுது? வேஸ்ட் மெட்டீரியல்ஸாக த்ரூ த நெப்ரிடியோஃபோர் வழியாக என்ன செஞ்சிருது? வெளியேற்றுது. into the body cavity is sent out through the nephridia. through the nephridia. ஓகே, ஸோ இது என்னது? எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் லிப்போமார்டி அப்படிங்கிறது எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் அவர் பாடி. நம்மளோட பாடியிலேருந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து அனுப்புகிறது தான். லிக்யூடில் அனுப்பும். ஓகே, லிக்யூட் ஸ்டேஜஸ்லாம் அனுப்புகிறது தான் என்னது அப்படின்னா எக்ஸ்கிரேட்டரி அனுப்புது. ஸோ அந்த எலிமினேஷன் ஆஃப் திஸ் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எதன் மூலயமா அனுப்புதுன்னா த்ரூ த நெப்ரிடியா அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரெச்சஸ் மூலமாக அனுப்புது. ஸோ இந்த எர்த்வாமில் எப்படி இருக்கும் அப்படின்னா இது இஸ் அ coiled like stretches. இது எப்படி இருக்கும்? coiled like stretches or curved tubules, minute coil like stretches are here. So 3 types of nephridia is present: phrasial nephridia, micronephridia, meganephridia. Phrasial nephridia is present in this that 5th to 9th segment and micronephridia present in the 14th segment. Okay, it present in this that 14th segment at last which open into the body surface. அதோட body surface open ஆகிற வரைக்கும் பாடி சர்ஃபேஸில் என்ன செஞ்சுருன்னா 14th செக்மெண்ட்டில் இருக்கும். மெகானெப்ரிடியா அப்படிங்கிறது என்னதுன்னா ப்ரெசன்ட் ஆன் த பேர் ஆஃப் போத் சைட்ஸ், 2 சைட்ஸ்லையுமே இருக்கும். இன்டர் செக்மெண்டல் செப்டா 19th செக்மெண்ட்டில் இருக்கும். ஓகே, ஸோ மெகானெப்ரிடியம் கஸ் இன்டர்னல் ஃபன்னல் லைக் ஓப்பனிங்ஸ் இருக்கும். தட் இஸ் கால் நெப்ரோஸ்டோம். ஸோ விச் இஸ் ஃபுல்லி சிலியேட்டட். இது எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் வில் பி தி சிலியேட்டட் டைப். ஸோ ஒய் இட் இஸ் அ சிலியேட்டட் டைப் இருந்தால் தான் ஈஸியாக என்ன செய்யும்? ஃபில்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ அது நெப்ரோஸ்டோம் செக்மெண்ட் இஸ் அ ரெஸ்ட் ஆஃப் த டிபிள்ஸ் தட் இஸ் அ சக்சீடிங் எக் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திஸ் டியூப் கன்சிஸ்ட் ஆஃப் 3 distinct divisions. என்னென்ன டிவிஷன்ஸ் அப்படின்னா ciliated, glandular and muscular region. So ciliated, glandular and muscular region. So the waste materials ciliated funnel like stretches la என்ன செய்யும்? It will be collected. Ciliated funnel like stretches என்ன செய்யும்? collect பண்ணி push into the muscular region. So muscular region la என்ன செய்யும்? தள்ளும். Through by this the ciliated type. Through by this the ciliated region. So the glandular part என்ன செய்யும்னா extract from this the waste materials என்ன செய்யும்? extract பண்ணும். So extract பண்ணி through the nephridia.